காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் இந்த பாமகவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி மேததாகுல வனம்லாம் அழிய போகுது, அந்தமான்ல இருக்கிற மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தாரு, இது கொடுக்க மாட்டான். இது என்ன, இது ஒரு படிச்சால் பேசுற பேச்சா? டாக்டர் அவர்களே, அன்புமணி அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்தமான்ல நடக்கிறது ரைட்டுன்னு சொல்றீங்க, ரைட்டா? ரைட்டு தானே சொல்றீங்க. நீங்க அந்தமான்ல மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய, ரைட்டு. ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேததாகு அணை கட்டும் போது டி கே சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும் அவர் சொல்றாரு. நாங்க எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேததாகு அணை கட்டக்கூடாது. கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறிய? அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம்.